ஒன்று குறிப்பேடு 11ஆம் அதிகாரம். தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல். எனவே இஸ்ரேல் அனைவரும் கொண்டு எபிரோனிலிருந்து தாவீதிடம் வந்து, இதோ நாங்களும் எலும்பையும் சதையுமாயிருக்கிறோம். சென்ற நாட்களில் சவுல் அரசனாய் இருந்தபோதும் நீர்தாம் இஸ்ரேலின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினேன். என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாய் இருப்பாய் என்று கடவுளாகிய ஆண்டவர் உம்மிடமே சொன்னார் என்றார்கள். இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லோரும் எப்ரோனிலிருந்து அரசரிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள். பின்பு தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாட்களில் எபூஸ் என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபூஸ் வாழ் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகராயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமாய் இருப்பான் என்று அறிவித்திருந்தார். செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவரானார். தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினோர். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அரசர் தாவீதின் படை சிறப்பு. ஆண்டவர் இஸ்ரேலை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் பெயர் பட்டியல்: அக்மோனின் மகன் யாசபியாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகியராகிய தோதாவின் மகன் எலாயாசார், இவர் மாவீரர் மூவருள் ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரண்டு கொண்டு வந்திருந்த பொழுது பஸ்தமில் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர். அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார். பெலிஸ்தியரின் படை ராபாயும் பள்ளத்தாக்கில் பாளையமுறங்கி இருந்தபோது 30 தலைவர்கள் மூவர்கள் அதுல்லா குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லெஹேமில் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லெஹேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சம் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார். அப்போது அந்த மூவரும் பெலிஸ்தியரின் பாளையத்தினுள்ளே துணிந்து சென்று பெத்லெஹேம் நுழைவாயில் இருந்த கிணற்றை நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்படுத்தாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் மூவரும் இத்தகையவற்றை செய்தனர். யோபாவின் சகோதரராகிய அபிசாய் 30 மருள் தலை சிறந்தவர். இவரை தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே 30 மருள் பெயர் பெற்றவராயிருந்தார். இவர் 30 மருள் மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார். ஆயினும் முந்தின மூவருக்கு அவர் சமமானவர் அல்ல. கப்சீலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோதாவின் மகன் பெனாயா தீர செயல்கள் பல புரிந்தார். மோவாபிய வீரரை கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனை இவர் கொன்றார். அந்த எகிப்தியர் கையில் தரிகட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாதாவின் மகன் பெனாயா வெற்றி செய்து மாவீரர் மூவரில் பெயர் பெற்றவராயிருந்தார். மருள் அவர் முதல்வராயிருந்ததிலும் முந்தின மூவருக்கு அவர் இணையானவர் அல்ல. அவரையே தாவீது தம் மேய்க்காப்பாளராகவும் தலைவராகவும் நியமித்தார். படையின் மாவீரர் பின்வருமாறும்: யோவாபின் சகோதரர் அசாவேல், பெத்லெஹேமை சார்ந்த தோதாவின் மகன் எல்கானன், அரோரியரின் சாமோத்து, பெலாரினான ஏலேசு, தெக்கோவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனாதோத்தியரான அபிசேயர், ஊசாயரான சிப்பாக்காய், அகோக்கியரான ஈலாய், நெட்டோபாயரான மகராய்,
நெட்டோபாயரான பானாவின் மகன் ஏலேது, பென்யாமின் குலத்தில் கிபையாவை சார்ந்த இர்பரியின் மகன் இத்தாயும், பிரத்தோனியரான பெனாயா, காகாசு, நீரோடை பகுதியை சார்ந்த ஓராய், அற்பாயரான அபியல், பக்ரூமியரான அஸ்மவேத்து, சால்போனியரான எல்கியாகம், கீசோனியரான ஆசேமின் புதல்வர், ஆராரியரான சாகோயின் மகன் யோனத்தான், ஆராரியரான சாகாரின் மகன் அகியாம், ஊரின் மகன் எலிப்பால், மெக்காரியரான எபேர், பெலோனியரான அகிபா, கர்மேலியரான எட்ஸ்ரோ, எஸ்பாயின் மகன் நாராய், நாத்தானின் சகோதரர் யோவேல், அக்ரின் மகன் மிப்கார், அமோனியரான செலேக்கு, பெயோரத்திரரான நகராய். இவர் செரியாவின் மகனான யோபாவின் படைக்கலன் சுமப்பவர். இத்தியரான ஈரா, இத்தியரான காரேபு, இத்தியரான உரியா, அக்லாயின் மகன் சாபாது, ரூபன் குல தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா. இவரோடு இருந்த 30 பேர். மாக்காவின் மகன் ஆனேன், மித்னியரான யோசாபாட்டு, அஸ்தராயரான உசியா, அரோரியரான ஓதாமின் புதல்வர் சாமா, எயியேல், தீர்ச்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல், அவன் சகோதரர் யோகா, மகாவாயரான எலியேல், எல்லாமின் புதல்வர் எரிபா, யோசாவியா, மோவாபியரான இத்மா, மோர்சபாயரான எலியேல், ஓபேது, யகசியல் என்பவர்களே. 12ஆம் அதிகாரம். அரசர் தாவீதின் பென்யமின் குல ஆதரவாளர். தாவீது கீசின் புதல்வர் சவுலிடமிருந்து தப்பி தலைமுறைவாய் சிக்லாக் என்னும் இடத்தில் தங்கியிருக்கையில் அவரிடம் வந்தவர்கள் இவர்களை அவர்களில் போரில் தோள் கொடுத்த ஆற்றல் மிகு படை வீரர். அவர்கள் வில்வீரர், கவன்கல் எறிதற்கும் வில்லினால் அம்பு எய்தற்கும் வலக்கை இடக்கை பழக்கமானவர்களாயும் இருந்தனர். அவர்கள் பென்யமின் குலத்தவரான சவுலின் குடும்பத்தவர்கள். அவர்கள் முதன்மையானவரான அகியேசேர், யோவாசு இருவரும் கிபையாவை சார்ந்த செமையாவின் புதல்வர்கள். அஸ்மவேத்தின் புதல்வர்களான எசியேல், பெலலேட்டு, பெராக்கர், அனதோத்தியரான ஏகு, 30 ஆற்றல் மிக்கவரும் 30 தலைவருமான கிபையோனியர், இஸ்மாயா, எரேமியா, யகசியேல், யோகனான், கெதாவியரான யோசாபாத்து, எலுசா, எரிமோத்து, பெயேலியா, செமரியா, அரிப்பியரான செபதியா, எல்கானா, எஸ்யா, அசரியேல், யோவாசியர், கோராகியரான யாசாபேயாம், கெதோரியரான எராக்கிமின் புதல்வர்கள் யோவாலா, செபதியா. காத்தின் குல ஆதரவாளர். பேர ஆற்றலும் படைத்திறனும் கேடையும் ஈட்டி கையாள்வதில் தேர்ச்சியும் சிங்கத்தின் முகமும் மலைவாழ் கலைமானின் வேகமும் உடைய காத்தியர் சிலர் பாலைநில அரணில் இருந்த தாவீதிடம் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் யாரெனில் தலைவரான ஏத்சேர், 2வது ஓபதியா, 3வது எலியாபு, 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாய், 7வது எலியேல், 8வது யோகன்னான், 9வது எல்சபாது, 10வது எரேமியா, 11வது பக்மனாய். இவர்களை காத்தின் புதல்வர்களான படைத்தலைவர்கள். இவர்கள் சிறியவர் 100 பேருக்கும் பெரியவர் 1000 பேருக்கும் சமம். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் முதல் மாதத்தில் அதை கடந்து பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்து வந்த யாவரையும் கிழக்கையும் மேற்கையும் துரத்தி அடித்தவர்கள் இவர்களே. பென்யமின் யூதா குல ஆதரவாளர். பென்யமின் யூதா புதல்வர்களின் சிலர் அரணில் இருந்த தாவீதிடம் வந்தனர். தாவீது அவர்களை சந்திக்க வெளியே வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதான நோக்குடன் எனக்கு உதவி செய்ய வந்துள்ளீர்கள் என்றால் நான் உங்களை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மாறாக குற்றமற்றவனான என்னை என் எதிரிகள் கையில் ஒப்புவிக்கும் பொருட்டு வந்துள்ளீர்கள் என்றால் நம் முன்னோரின் கடவுள் அதை கண்டு தீர்ப்பு பொருட்டும் என்றனர். அப்போது 30 தலைவராகிய அமாசாயை ஆவி உட்கொள்ளவே அவர் தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் மகனே, நாங்கள் உம்மோடு இருப்போம். வெற்றி உமக்கே வெற்றி, உமக்கு உதவி செய்வோருக்கும் வெற்றி, ஏனெனில் உம் கடவுள் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்போது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு தம் படைக்கு தலைவர்களாக்கினார். மனாசே குல ஆதரவாளர். தாவீது பெலிஸ்தரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிட செல்கையில் மனாசேயரில் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பெலிஸ்தீர் தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து, தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவர் உதவி பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். தாவீது சிக்லாக்கு திரும்பி வந்தபோது மனாசேயருள் 1000 தலைவர்களான யோசாபாத்து, எதியவேல், மிக்கேல், யோசாபாத்து, எலிகு, சில்தாய் ஆகியோர் மனாசாயை விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர். அங்கே வந்து கொள்ளைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாவீதுக்கு துணை நின்றனர். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமை மிகு வீரர்கள்.
ஆற்றல் மிகு படைத்தலைவர்கள் இவ்விதமாக தாவீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டு இருந்தனர். எனவே அவர்கள் கடவுளின் படையென பெரும்படையாயினர். தாவீதின் படைத்திரள் அட்டவணை. ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுல் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனிலிருந்து தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே: யூத புதல்வரில் கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்க்கோலம் பூண்ட 6800 பேர். சிமியோன் புதல்வரில் போரிட தயாரான ஆற்றல் மிகு வீரர் 7100 பேர். லேவி புதல்வர்களில் 4600 பேர். ஆரோன் வழிவந்த தலைவரான யோயாதா மற்றும் அவரோடு இருந்த 3700 பேர். ஆற்றல் மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் 22 பேர். பென்னேமின் புதல்வரில் சவுலின் உறவினர் 3000 பேர். அவர்களில் பெரும்பான்மையோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாக இருந்தவர்கள். எப்ராஹிம் புதல்வரில் ஆற்றல் மிகு வீரர் 20800 பேர். அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ் பெற்றவர்கள். மனாசாயின் பாதி குலத்தில் 18000 பேர். அவர்கள் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசராக்குவதற்கு வந்தனர். இசாக்கார் புதல்வரில் இஸ்ரேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள் மற்றும் இவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த இவர்களின் எல்லா உறவினர். செபுலோன் புதல்வரில் அனைத்து போர்க்களங்களுடன் ஒரே மனத்தோராய் போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற வீரர் 50000 பேர். நப்தலியை சார்ந்த 1000 அதிகாரிகளும் மற்றும் கேடயமும் ஈட்டியும் தாங்கி 37000 பேர். தானை சார்ந்த போருக்கு அணிவகுத்து நின்று 28600 பேர். ஆசேரை சார்ந்த போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற 40000 பேர். யோர்தானுக்கு அப்பால் ரூபன், காத்து, மனாசேயின் பாதி குலம் இவற்றை சார்ந்த அனைத்து போர்க்கோலம் பூண்ட 1,20,000 பேர். இந்த போர் வீரர் அனைவரும் போர்க்கள அணிவகுப்பில் தாவீது இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் எப்ரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனதாய் தாவீதையை அரசராக்க விரும்பினார். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள் தங்கினார்கள். அவர்கள் உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசாக்கார், செபுலோன், நப்தலி நிலப்பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அட்டைகள், திராட்சைப்பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் மேலும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் மகிழ்ச்சியில் திளைத்தது. 13ஆம் அதிகாரம். உடன்படிக்கை பேழை கிரியாதா ஏர்லமிலிருந்து எருசலேமுக்கு எடுத்து செல்லப்படல். தாவீது 1100 தலைவர்களோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்து ஆலோசித்தான். தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி கூறியது: உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வருகிறதென்றால் இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மேய்ப்பு நில சூழ்ந்த நாடுகளில் வாழ்ந்து வரும் குருக்களும் லேவியரும் நம்மோடு வந்து சேரும்படி ஆள் அனுப்புவோம். சவுலின் காலத்தில் நாம் நாடி செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம். அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறு செய்ய இசைந்தனர். எனவே தாவீது கடவுளின் பேழையை கிரியா ஏர்லாமில் இருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத் எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று கூட்டினார். பின்னர் கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் பெயர் தாங்கிய கடவுளின் பேழையை யூதாவை சார்ந்த கிரியா தேயாரம் என்னும் பாகாலாவிலிருந்து எடுத்து கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்துக்கு சென்றனர். அவர்கள் கடவுளின் பேழையை அபினதாபின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினர். உசாவும் அகியோவாம் வண்டியை ஓட்டி வந்தனர். தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காலங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர். அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடரவே உசா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டினான். நீட்டவே ஆண்டவரின் சினம் உசாவுக்கு எதிராக கிளர்ந்தது. அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதனால் அவனை சாகடித்தார். அவன் அங்கேயே கடவுள் திரும்ப இறந்தான். ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெரும் துயருற்றான். அந்த இடத்துக்கு பெரேட் சூசா என்று பெயரிட்டார். அப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது. அந்நாளில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழை என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஓபேது ஏதோ வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கடவுளின் பேழை ஓபேது ஏதோ வீட்டில் அவர் வீட்டாரோடு 3 மாதம் இருந்தது. அந்நாளில் அவர் வீட்டாருக்கும் அவருக்கும் உரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார்.
14ஆம் அதிகாரம். எருசலேமில் தாவீதின் செல்கள். தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஒரு அரண்மனை கட்ட கேதுரு மரங்களையும் மற்றும் கொத்தர் தச்சரை அனுப்பி வைத்தார். இதனால் ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும் அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என்றும் தாவீது அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பல பெண்களை மணம் செய்து கொண்டார். அவருக்கு இன்னும் புதல்வியர் பல பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சமுவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எலிப்பலேட்டு, நோகாசு, நெபேகு, யாப்பியா, எலிசாமா, பெகலியாதா, எலிப்பலேட்டு. பெலிஸ்தியர்கள் மேல் வெற்றி. தாவீது இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக திருப்பலிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தனர். தாவீது அதை அறிந்து அவர்களை எதிர்க்க சென்றார். பெலிஸ்தியர் வந்து ராபாயின் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து செல்லலாமா? அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். தாவீதும் அவர் ஆட்களும் பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கே முறியடித்தார். வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல கடவுளின் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்து விட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை அங்கு விட்டு சென்றிருந்தனர். தாவீது கட்டளையிட அவற்றை தீக்கிரையாக்கினர். பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனை கேட்டான். கடவுள், நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா. அம்மரங்களின் உச்சியின் படை செல்வதன் இரைச்சல் கேட்கும்போது உடனே போருக்கு புறப்படு. ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார். கிபெயோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தனர். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்கள் இனங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். 15ஆம் அதிகாரம். உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வரப்பட. தாவீது நகரில் அவர் தமக்கு வீடுகளை கட்டினார். கடவுளின் பேழைக்கென ஒரு இடத்தில் ஏற்பாடு செய்து அதற்கென ஒரு கூடாரத்தை அமைத்தார். பின்னர் தாவீது கடவுளின் பேழையை சுமக்கவும் என்றென்றும் தமக்கும் பணிவிடை செய்யவும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட லேவியர் தவிர வேறொருவரும் கடவுளின் பேழையை சுமக்கலாகாது என்றார். ஆண்டவரின் பேழைக்கென தாம் ஏற்பாடு செய்திருந்த இடத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரேல் அனைவரையும் எருசலேமில் ஒன்று திரட்டினார். அவ்வாறே தாவீது ஆரோனின் புதல்வரையும் லேவியரையும் ஒன்று திரட்டினார். கோகாத்தின் புதல்வர்கள் தலைவர் உரியேல், அவர் உறவினர் முறையினர் 120 பேர். மெராரியரின் புதல்வர்கள் தலைவர் அசாயா, அவர் உறவினர் முறையின் 220 பேர். கெர்சேம் புதல்வர்கள் தலைவர் யோவேல், அவன் உறவின் முறையினர் 130 பேர். எலிசாப்பான் புதல்வர்கள் தலைவர் செய்யா, அவர் உறவின் முறையினர் 200 பேர். எலிசாப்பான் புதல்வர்கள் தலைவர் எலியேல், அவர் உறவின் முறையினர் 80 பேர். உசியல் புதல்வர்கள் தலைவர் அபினதாபு, அவர் உறவின் முறையினர் 112 பேர். தாவீது குருக்களாகிய சாதோக்கு, அபியத்தார் ஆகியோரையும் லேவியர் ஆகிய உரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அபினதாபு ஆகியோரையும் வரவழைத்தார். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் லேவியரின் மூதாதையர் வீட்டு தலைவர்கள். ஆண்டவராகிய கடவுளின் பேழைக்கென நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு அதை கொண்டு வரும்படி நீங்களும் உங்கள் உறவின் முறையினரும் உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். முன்பு ஒருமுறை நீங்கள் சுமக்காததால் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்குள் அழிவு உண்டாக செய்தார். ஏனெனில் நாம் அவர் கட்டளைப்படி செயற்படாமற் போனோம் என்றான். எனவே குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பேழையை கொண்டு வர தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழை அதன் தண்டுகளால் தங்கள் தோள்மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சியொலி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். எனவே லேவியர் யோவேலின் மகன் ஏமானையும் அவன் உறவின் முறையினருள் பெராக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராரியரின் மைந்தரான அவர்கள் உறவின் முறையினருள் கூசையாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு 2ஆம் நிலையில் அவர்கள் உறவின் முறையினர் செக்கரியா, யகசியேல், செமிராமோத்து, எகியேல், உனி, எலியாபு, பெனாயா, மகாசையா, மதித்தியா, எலிப்பலேகு, மிக்னயா மற்றும் வாயில் காவலரான ஒபேது, ஏதோம், எயில் ஆகியோரை நியமித்தனர். பாடகரான ஏமான், ஆசாபு, ஏத்தான் ஆகியோர் வெண்கல கைத்தாளங்களை ஒலிக்க செய்வார்கள்.
செக்கரியா, அசியேல், செமிராமோத்து, எகியேல், உன்னி, எலியாபு, மலசையா, பெனாயா ஆகியோர் அலமோத்து இசையில் தம்புரங்களை வாசிப்பார்கள். மதத்தியர் எலிப்பலேகு, மிக்னேர், ஓபேது, ஏதோம், எயியேல், அசியா ஆகியோர் உச்சந்தொனியில் சுரமண்டலங்களை வாசிப்பார்கள். லேவியர் தலைவர் கெனியா இசையில் தேர்ச்சி பெற்றவராகையால் அவர் இசை கற்பிக்க வேண்டும். பெராக்கியாவும் எல்கானாவும் பேழையின் காவலர். குருக்களான செபனியா, யோசாபாத்து, நெத்தனியேல், அமாசாய், செக்கரியா, பெனாயா, எலியேசர் ஆகியோர் கடவுளுடைய பேழைக்கு முன்பாக எக்காலங்களை ஊதியவர்கள். ஓபேது ஏதோமு எகியாவுக்கு பேழைக்கு காவலானார். உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு எடுத்து செல்லல். இவ்வாறு தாவீதும் இஸ்ரேலின் பெரியோரில் 1000 தலைவரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஓபேது ஏதோம் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடன் கொண்டு வர சென்றார்கள். ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமந்த லேவியருக்கும் கடவுள் உதவி செய்தபடியால் அவர்கள் அவருக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பலி செலுத்தினர். தாவீதும் பேழையை சுமந்த லேவியர் எல்லோரும் பாடகரும் பாடகர் தலைவரான கெனனியாவும் மெல்லிய 40 அங்கி அணிந்திருந்தனர். மேலும் தாவீது 40ஆலான ஏபோது அணிந்திருந்தார். இஸ்ரேல் அனைவரும் ஆண்டவன் உடன்படிக்கை பேழையை ஆர்ப்பரிப்போடும் இசை கொம்பு, எக்காலம், கைத்தாள ஒலியோடும் தம்புரு, சுரமண்டல இசையோடும் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் உடன்படிக்கை பேழை தாவீது நகரை அடைந்தபோது சவுலின் புதல்வி மீகாள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். அப்பொழுது தாவீது அரசர் அக்களித்து ஆடி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை தன்னுள்ளத்தில் இகழ்ந்தாள். ஆமென். God bless you.